சரியான காமெடி, செம காமெடி. என்னம்மா காமெடியில் கலக்குறான்டா. என்ன இது, இவ இப்படி இருக்கா? ஏண்டி ஒற்ற குச்சி, என்னடி நீ இங்க என்னடி பண்ணிக்கிட்டு இருக்க? ஏம்மா குறுக்க நிற்காதம்மா, வழி விடு. நான் தான் டிவி பார்த்துட்டு இருக்கேன்ல. என்னது வழிய விடு, டிவி பார்க்க போறேனா? டிவி தானே பார்க்க போகிறேன்னு சொன்னேன். என்னப்பா தியேட்டரில் போய் படம் பார்க்க போகிறேன்னு சொன்ன மாதிரி ஷாக்கார? இந்த இருக்க டிவி இதுக்கு எதுக்குமா ஷாக் ஆகணும்? ஓஹோ, அப்படி வரியா நீ? நான் சொல்லி நீ கேட்க மாட்ட. என்னங்க என்னங்க? ஆமாம், இந்த பொம்பளை சொன்னாலே நான் கேட்க மாட்டேனா? இதில் இப்போ புருஷன் சொன்னால் மட்டும் கேட்டுருவா போகிறேன். அம்மானு கொஞ்சம் கூட மரியாதை இல்லாம இந்த பொம்பளை, அப்பானு கொஞ்சம் கூட மரியாதை இல்லாம இவ புருஷன். நல்லா பேசுறடிமா நீ. ஓ, நல்லா பேசுகிறேனா? இப்படிதாம்மா என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் சொல்கிறாங்க. மேடையில் என்ன பேச சொன்னாங்கம்மா. என்னது மேடையிலையா? அதான் சூப்பராக பேசுகிறேன்ல, அதுக்கு தான் சொன்னாங்க. நான் தான் வேணான்ட்டேன். நல்ல வேலை, மேடையில போய் இவன் மானத்தை வாங்காம இருந்தா. என்னங்க இங்க வாங்க. என்னடி மீனாட்சி, எப்ப பாரு கத்திக்கிட்டே இருக்க? இவளை பெத்துட்டு கத்தாம பின்ன என்ன பண்றதா? பாட்டா பாட முடியும்? ஆமா, நீ பேசுறதையும் கத்துறதையுமே சகிக்க முடியல. இதுல பாட்டு பாடுனா கன்றாவியல்ல இருக்கும். சரியான போட்டி. சபாஸ் சபாஸ். என்ன குறை சொல்லனா உங்களுக்கு தூக்கம் வராதே? இப்ப என்னடி பிரச்சனை, அதை மட்டும் சொல்லுடி, சண்டைக்கு வராத. ஏம்மா அது கூட கரெக்டு தான். என்ன பிரச்சனையோ அதை மட்டும் சொல்லிடுறேம்மா அப்பாட்ட. என் பிரச்சனையே நீதாண்டி. என்னது என் செல்லக்குட்டி பிரச்சனையா? என் மகளால எந்த பிரச்சனையும் வராதே. அப்படி சொல்லுங்கப்பா. ஆமா ஆமா, கொஞ்சிக்கிட்டு இருங்க. நேற்று தான் பிறந்திருக்கா பாருங்க, இடுப்புல எடுத்து வச்சு கொஞ்சுறதுக்கு. 7 கழுத வயசாகுது. இன்னும் ஒரு கல்யாணம் பண்ணி வீட்டை விட்டு வெளியில அனுப்புவோங்கிறது நினப்பு இல்லாம கொஞ்சிக்கிட்டு இருக்கீங்க. இப்போ வயசானா வீட்டை விட்டு போயிடணுமாப்பா? அப்படிதான்மா உங்க அம்மா சொல்லிக்கிட்டு இருக்கா. அப்போ என்னை விட அம்மாவுக்கு தானே வயசு அதிகம். தயவு செய்து வீட்டை விட்டு வெளியே அனுப்பிடுங்கப்பா. சரியா சொன்ன மகளே, எனக்கும் அனுப்பணும்னு ஆசைதான். ஆசை இருக்கும் ஆசை. கிழவனுக்கு சாக போற வயசுல சங்கரானானா பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி வீட்டை விட்டு அனுப்புங்கன்னா இந்த வீட்டில இருந்து என்ன அனுப்பவா நிக்கிறீங்க? ஓஹோ, புது மாப்பிள்ள ஆகலான்னு மனசுல ஆசை இருக்கோ? ஆமா, இவளை கட்டி படுற பாடு பத்தாதுன்னு இன்னொரு பிசாச வேற கெட்ட சொல்றா உங்க அம்மா. ஆமா ஆமா, உங்களை கட்டிக்கிட்டு நான் என்ன சுகத்தை கண்டேன்? பார்த்தீங்களா பார்த்தீங்களா, கல்யாணம் பண்ண நீங்கள் 2 பேருமே எப்போ பாரு சண்டை போட்டுகிட்டே இருக்கீங்க. கல்யாணம் பண்ணாமல் நான் சந்தோஷமாக தானே இருக்கேன். என்ன எதுக்கு கஷ்டப்படுத்தி கல்யாணம் பண்ணுன்னு சொல்கிறீங்க? அப்பா நான் இந்த வீட்டில் இப்படி சந்தோஷமாக இருந்துட்டு போயிடுறேனே. பாத்தீங்களா என்ன பேச்சு பேசுறா? இதுக்கெல்லாம் காரணம் நீங்க தான். நான் என்னடி பண்ணேன் மீனுக்குட்டி? ஆமா, இந்த மீனுக்குட்டிக்கு ஒன்றும் குறைச்சல் இல்லை. பேர் மீனாட்சி தானே, பின்ன செல்லமா மீனுக்குட்டின்னு தான் கூப்பிட முடியும். இன்னைக்கு என்ன நாள் உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? நேற்று நைட்டு தானே சொன்னேன். என்ன நாள்? நமக்கு கல்யாண நாள் கிடையாது. ஆமா, பொண்ணு கல்யாணத்தை பத்தி பேசினா நீங்க நம்ம கல்யாணத்திலே இருக்கீங்க இன்னும். உங்களுக்கே புத்தி இல்ல, அவளுக்கு எங்க இருந்து வரும்? சரியா சொன்னீங்கம்மா. என் அம்மாவுக்கும் புத்தி இல்லை, அப்பாவுக்கும் புத்தி இல்லை, எனக்கு மட்டும் எப்படி வரும்? ஆமா இல்ல, நேத்து நீ சொன்னல. பாருமா, இன்னைக்கு ஒன்ன பொண்ணு பார்க்க வர்றாங்க. ஓகே, வந்துட்டு போட்டும். நான் ஓகே சொல்லிட்டாலடி, ஏன் கத்திட்டு இருக்க? இல்ல, அவன் நேத்தில இருந்து இப்படிதாங்க சொல்றா. அப்போ என்ன பிரச்சனை உனக்கு? பொண்ணு பார்க்க வர்றாங்கன்னா ஒரு பொண்ணு கிட்ட ஒரு எக்ஸைட்மெண்ட் இருக்கணுங்க. அதுக்காக அவ என்ன பண்ணிக்கணும்? ஃபேஷியல் பண்ணிக்கணும், மேக்கப் பண்ணிக்கணும், சாரி கட்டிக்கணும், இதெல்லாம் இருக்குல்ல. 11 மணிக்கு பொண்ணு பார்க்க வர்றாங்க. இப்போ டைம் என்ன ஆச்சுங்க? 9:30 ஆச்சுடி. இன்னும் 1.5 மணி நேரம் இருக்கு. புடவை கட்டுறதுக்கே இவ 1 மணி நேரம் எடுத்துப்பாங்க. தலை பின்னி ஃபேஸ் மேக்கப் போட்டு பூவெல்லாம் வச்சிக்க வேண்டாமா? ரெடியாக போக சொன்னா குளிக்க கூட மாட்டேக்க. ஏன் இன்னும் சொல்ல போனா அவ காலையில எழுந்திரிச்சு பல்லு கூட தேய்க்கலங்க, கார்ட்டூன் பார்த்துட்டு இருக்கா. குழந்தையாவே இருக்காடி, இவளுக்கு போய் கல்யாணம் பண்ணணும்ன்றிய? அப்படி சொல்லுங்கப்பா. என்னது குழந்தையா இருக்கலாம்? கல்யாணம் முடிச்சு கொடுத்தா ஒரு குழந்தையோட வந்து நினைப்பா? நீங்களும் உங்க பொண்ணும் என்னடி பண்றது? பாசமா வளர்த்துட்டேன். ஆமாப்பா, பாசத்தை பாயாசம் மாதிரி ஊட்டி ஊட்டி வளர்த்துட்டீங்க. திடீர்னு கல்யாணம் பண்ணிக்கணும்னா கடுப்பாகுதுப்பா. இங்க பாருடி, வர்றவங்க முன்னாடி எங்க மானத்தை வாங்கிடாத. போய் ரெடி ஆகிற வேலையை பாரு. சரி, நீங்க இவ்வளவு தூரம் கெஞ்சி கெஞ்சி கேட்டதுனால நான் வேணா பல்லு தேய்ச்சிக்கிறேன். இப்பாவி, இவ்வளவு தூரம் படிச்சு பிடிச்சு சொல்றேன், பல்லு வேணா தேய்ச்சிக்கிறேன்ற. ஏம்மா, பொண்ணு பார்க்க தானே வர்றாங்க, என்னப்பா கல்யாணம் பண்ண போற மாதிரி பேசிட்டு இருக்கீங்க? பொண்ணு என்ன பாக்குறதுனா என்ன? நான் எப்படி இருக்கணும் என்ன அப்படியே பார்த்துட்டு போறது தானே. அலங்காரம் பண்ணி இந்த ஷோகேஸ் பொம்மை மாதிரி நிறுத்துறதுல எனக்கு விருப்பம் இல்லம்மா. பாத்தீங்களாங்க, உங்க செல்லம் தான் இதுக்கெல்லாம் காரணம். இஷ்டத்துக்கு வாய்க்கு வந்ததெல்லாம் பேசுறா. அவ சொல்றதுல என்னடி தப்பு இருக்கு?
அவளுக்கு எப்படி இருக்கணும்னு தோணுதோ அப்படியே இருந்துட்டு போட்டும். மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வந்து பார்த்துட்டு பிடிச்சா ஓகே சொல்லட்டும், பிடிக்கலன்னா அடுத்த மாப்பிள்ளை பார்த்துக்கலாண்டி. தேங்க்யூ டேடி. கெட்டு போறதுக்கு காரணம் நீ இல்லடி. இப்ப நிக்கிறாரே இந்த குண்டு பாச்சான், இவர்தான் காரணம். பாத்தீங்களா சுந்தரேஷன், உங்களுக்கு அம்மா வச்சிருக்க பேரு குண்டு பாச்சானா. மீனுக்குட்டி என்ன செல்லமா குண்டு பாச்சான்னு தான் சொல்லும். உங்களுக்கு தான் ஒரு அறிவும் கிடையாது, உங்க பொண்ணுக்கு சுத்தமா கிடையாது. என்னமும் பண்ணுங்க, இன்னைக்கு மாப்பிள்ளை வீட்டுக்காரன் வந்து திட்டிட்டு போனாதான் அப்பனுக்கும் பொண்ணுக்கும் புத்தி வரும். ஒற்றை குச்சி, தயவு செய்து பல்ல தேய்ச்சிட்டு குளிக்கவாது செய்யடி. குளிச்சு 3 நாள் இருக்கும்னு நினைக்கிறேன். அம்மா தப்பா சொல்லாத, 3 நாள் இல்ல 5 நாள் தான் ஆகுது. ஆத்தம் பிடிச்சவ, உன்னையே ஒருத்தன் பொண்ணு பார்க்க வரான் பாரு, அவனை சொல்லணும். பாப்பா, என்னப்பா? அம்மா சொல்றதெல்லாம் மனசுல வச்சுக்காதம்மா. உனக்கு எப்படி இருக்கணும்னு தோணுதோ அப்படி இரு. உனக்கு மாப்பிள்ளை பிடிக்கலன்னா அப்பா கிட்ட சொல்லிடு, உடனே அவன் வீட்டு விட்டு விரட்டிடலாம், சரியா? அப்பா அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லப்பா, நீ எந்த கதையை கட்ட சொன்னாலும் கட்டிப்பேன்ப்பா. அப்படியா? சரி சரி, இன்னைக்கு வர்ற கழுதையை எனக்கு பிடிச்சிருக்கான்னு அப்ப பாத்துக்கிறேன். ஓகே டன்பா. எத்தனை மணிக்கு அந்த டாங்கிஸ்லாம் வர போதும்? அதான் மீனுக்குட்டி சொல்லிட்டு போறாளே 11 மணின்னு. சரி பாப்பா, நீ ஒரு 11 மணி வாக்குல ஒரு முகத்துக்கு பவுடராது போட்டு வந்து உட்காந்துரு. இது ஓகேப்பா. இது கூட அம்மா சொன்னாங்களான்னு இல்லை, நீ சொல்றியேன்னு போட்டுக்கிறேன். ஏன்னா என் ஃபேஸ் கொஞ்சம் ஆயிலாக இருக்குது, அதனால முகத்துக்கு ஒரு பவுடர் போட்டுக்கிட்டே லைட்டாக குளிச்சுப்பேன், ப்ரெஸ் பண்ணிப்பேன், அவ்வளோதான். இந்த புடவை கட்டிக்கிறது, பூ வச்சுக்கிறது, பொம்பளை மாதிரிலாம் என்னால் நடிக்க முடியாதுப்பா. பாப்பா நீ பொம்பளை தானேப்பா? நான் பொம்பளை தான்ப்பா, ஆனால் பொம்பளை வேஷம்லாம் என்னால் போட முடியாதுப்பா. ஆமாண்டி, பொம்பளையா இருக்குது பேரு பொம்பளை வேஷம். உன்னையும் திருத்த முடியாது, உங்க அப்பனையும் திருத்த முடியாது. பாப்பா நோப்பான்ட்டு அவ கிடக்குற, நீ உன் இஷ்டம் போல இருப்பாப்பா. வாங்கங்க. இந்த மீனுக்குட்டி கொஞ்சிறதுக்கு கூப்பிடுறா, போயிட்டு வரேன். அவங்கள கொஞ்சிறாங்க, மிதின்னு மிதிக்க பாருங்க, வாங்கங்க. மீனம்மா மீனம்மா உன் கண்கள் மீனம்மா, ஏனம்மா ஏனம்மா இந்த கோபம் ஏனம்மா. நல்ல அப்பா நல்ல அம்மா. மீனாட்சி சுந்தரேசன். என்ன மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வாரேன்னு சொன்னாங்களே, இன்னும் ஆளை காணோம். மணிதான் 11 ஆயிடுச்சு. என்னங்க என்னடி மீனாட்சி ஸ்லோ மோஷன்ல ஓடி வர, கட்டி பிடிக்க போறியா? லாச் 7 கழுத வயசாகுது, புள்ளை இன்னைக்கு பொண்ணு பார்க்க வராங்க. இன்னைக்கு பேசுற பேச்சா இது நீங்க? 60லும் ஆசை வரும், ஆசையுடன் பாசம் வரும். வரும் மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வரும்போது மானம் கப்பல் ஏறும். சரி, எதுக்கு இப்ப நீ ஓடி வந்த அதை சொல்லு. என்னங்க இவ்வளவு நேரம் ஆச்சு, மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வரலையே, அந்த தரகருக்கு ஒரு ஃபோன் பண்ணி கேட்டீங்களா? இதுதானா விஷயம்? இதுக்கு ஏன் டென்ஷன் ஆகுற? இதோ தரகருக்கு போன் அடிச்சுட்டேன், போன் ரிங் ஆகுது, பார்த்துட்டு பேசிட்டு சொல்றேன்டி. என்னாச்சி, வர்றேன்னு தானே சொன்னாங்க, எதுவும் பிரச்சனையா இருந்திருக்குமோ? ஐயோ, என் பொண்ணை முத பொண்ணு பார்க்க வராங்க, எந்த தடங்களும் இல்லாம இந்த மாப்பிள்ளையே முடிவாகணும் கடவுளே. சில பொண்ணுங்களுக்கெல்லாம் 10 மாப்பிள்ளை 15 மாப்பிள்ளை வர்றாங்க, ஊர்ல சொல்லி சிரிக்கிறாங்க. அந்த மாதிரிலாம் எதுவும் இருக்கக்கூடாது கடவுளே. என்னங்க என்னாச்சாங்க? ஓ அப்படியா? சரி 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 தரகரே, ரொம்ப நன்றி. என்னன்னு சொல்லுங்கங்க, இல்ல எனக்கு தலையே வெடிச்சிரும். சொல்லுங்கங்க. ஏண்டி இதுக்கு எடுத்தாலும் டென்ஷன் ஆகுற? மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க இன்னும் 10 நிமிஷத்துல வீட்டுக்கு வந்துருவாங்களாம், வர்ற வழியில டிராஃபிக் ஜாமா, அவ்வளவுதான். இதுக்கு எடுத்தாலும் உனக்கு பயம்தான் போ. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாளை தொடரும். நாளைக்கு மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வந்ததுக்கு அப்புறமா என்ன நடக்குன்னு பார்க்கலாம்.